இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் பாக்யா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவருடைய பழனிசாமியுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து மாற்றி இனியா கிண்டல் பண்ணிகிட்டு இருந்த உடனே, இனியா கிட்ட அப்படிலாம் கிண்டல் பண்ணக்கூடாது, அது நல்லாவே இல்லை அப்படின்னாலும் அவர் நல்லா இருக்குன்னு நினச்சி தானே போட்டிருக்காரு, அதனால் நல்லா இருக்குன்னு அவர்கிட்ட சொல்லிவிடு அப்படின்னா, நீயும் சொல்லிவிடுமா, ஏன்னா நீ நாலு பிறகு ஏதாச்சும் இந்த ரெஸ்டாரண்ட் ஃபோட்டோஸ்லாம் போட்டால் அவங்க அப்போ தானே ரிப்ளை பண்ணுவாங்க, நீயும் ரிப்ளை பண்ணாதான் அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க, ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்கணும், மெசேஜ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே இப்போ இது எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பி ஷர்ட்லாம் நல்லாயிருக்கு, கலர்லாம் நல்லா இருக்குன்னு சொல்ல, இவங்க உடனே சந்தோஷமாயி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இனிமேல் மேடம்னு சொல்லக்கூடாது, பாக்யலட்சுமின்னு சொல்லணும், அப்படியா பாக்யலட்சுமின்னு சொல்லணும் அப்படின்னா வேறு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே மாற்றி இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கோபி இப்போ ராதியா கிட்ட பேசுகிறார். பேசி என்ன சொல்கிறாருன்னா எனக்கு இந்த குழந்தை விஷயத்தை என்ன முடிவு பண்ணுறதுனே தெரில, சரி ஓகே நம்ம குழந்தைய பெற்றுக்கலாம், பெற்றுட்டு அந்த குழந்தைய நம்ம பார்த்துக்கலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத, எதாக இருந்தாலும் சமாளிச்சிக்கலாம், வீட்டில் சொல்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பசங்கள்கிட்ட ஒய்ஃப்ட்ட எல்லாத்தையும் சொல்கிறது, ஒய்ஃப்ட்டங்கிற அப்பா அம்மாட்ட எல்லாத்தையும் சொல்கிறது கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதெல்லாம் எப்படிங்கிறத சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. இவங்களும் சரின்னு கேட்டுட்டு இருக்கும் பொழுது, ஆனாலும் கொஞ்சம் லைட்டாக யோசனையாக தான் இருக்குது அப்படின்னா, என்னன்னு சொல்லு, உன் மனசில் என்ன யோசனையாக இருக்குன்னு சொல்லுங்கள் மிஸ்டர் கோபி அப்படின்னு இவங்க கேட்ட உடனே, கருவை பேசாமல் கலைச்சிடலாமா, இந்த டைமில் இந்த நேரத்துக்கு இதுக்கு நம்ம தேவையா அப்படின்னு இவர் கேட்க உடனே அவங்க கடுப்பாயிட்டோன்னா ஐயோ சாரி அப்படின்னோடனே, சரி பாக்யா ப்ரெக்னென்ட் ஆனவங்க எப்படி இருந்தீங்க அப்படின்னா, பாக்யா ப்ரெக்னென்ட் ஆனது, பாக்யா மேலே எனக்கு ஒரு விருப்பம் கிடையாது தான், பாக்யாவை எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் ப்ரெக்னென்ட்னு சொன்னும்போது எனக்குன்னு குழந்தைங்க சந்தோஷப்பட்டேன், அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னா அடின்னு அடிக்கிறாங்க. அடிச்சு இப்போ எனக்கு மட்டும் என்ன காலமிக்க விடுங்க அப்படின்னு காலமிக்க விட சொல்லியாச்சு. இப்போ தூங்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு கனவுல இவர் குழந்தையோடு வராரு, வந்தோடனே குழந்தைய பாட்டியை பாருன்னு ஈஸ்வரிட்ட கொடுக்க, ராமமூர்த்தி புல்லல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி விளாண்டானோ அப்படிங்கிற மாதிரி ஏதோ கதையெல்லாம் சொல்லி, அந்த மாதிரி தான் நீ நடந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய செடியனோட குழந்தைய பார்த்து இங்கே பார்த்திங்கன்னா சித்தப்பா பாருன்னு காமிக்கிறாங்க. யார் சித்தப்பா அப்படின்னா, அப்புறம் உன் பிள்ளை எழிலோட தம்பி அப்படின்னா அது செடியனுக்கு சித்தப்பா தானே, செடியன் குழந்தைக்கு சித்தப்பா தானே அப்படின்னு கேட்க அவர் ஷாக் ஆகி எந்திரிச்சிடறாரு. பார்த்தா இதெல்லாம் கனவு அப்படிங்கிறாங்க. ஐயோ நம்ம நிலமை இப்படி ஆகிடுச்சே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் திருன்னு முடிச்சிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் பழனிசாமி சட்டையெல்லாம் மடித்து வச்சுட்டு திருப்பி சந்தோஷப்பட்டு இருக்கார் பாக்கியாவுடைய மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சமையல் டிப்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க இவங்க ஜெனி நான் சமைக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. காய்கறி இருக்கிறாங்கிறாங்க, வெண்டைக்காய்க்கு தோல் சீவனமாக கட் பண்ணிட்டு கழுவலாமான்லாம் கேட்க, ஐயோ பிசுன்னு ஒட்டிக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போதே ராதிகா அங்கே வந்துடுறாங்க. ராதிகாவை பார்த்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க, ஹெல்த் ஓகேவான்னு கேட்டால் எல்லாம் ஓகே தாங்கிறாங்க. இப்போ பாக்கியா தாளிச்சிட்டு இருக்காங்க. பாக்கியா தாளிக்கிற வாடைக்கே இவங்களுக்கு வாமிட் வர மாதிரி குடுன்னு ஓட, ஐயோ என்ன புள்ளத்தாச்சி பொம்பளையாட்டம் லைட்டாக தாளிச்ச வாசனைக்கே உங்களுக்கு வாமிட் வருது அப்படின்னு செல்வி கேட்டோன்னா எல்லாரும் ஷாக் ஆகி ஒரு லுக் விடுறாங்க. அதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் பாக்யா